எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாராயணத்துல தசகம் 26 கஜேந்திர மோட்சத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதை பத்தி பார்ப்போம். இந்திரத்யுன்ன பாண்டிய கண்டாதிராஜஸ் தொல்பத்தாத்மா சந்தனாத்ரௌகதாசீத் தொத்சேவாயாம் அக்னதீயாலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்த ஆதித்ய காமம். இன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டில் இந்திரத்யும்னன் என்ற ஒரு பெயரோட ராஜா பகவான் மேல பகவான் விஷ்ணுவோட ரொம்ப பக்தியா இருந்தான். அதனால அன்றைய தினம் பகவானை தியானிப்பதில் ஆழ்ந்து ஒன்றியா இருந்ததுனால அப்போது அங்கே வந்த அகஸ்திய முனிவரை அவன் பார்க்கலை. கண்மூடி வணங்கி கொண்டு இருந்ததுனால்தான் பார்க்கவில்லை. உடனே அகஸ்திய முனிவருக்கு கோபம் வந்து விட்டது. முனிவர்கள் எல்லோருக்குமே கோபம் வந்து விட்டால் உடனே சாபம் கொடுத்து விடுவார்களே. இந்த முனியும் ராஜாவிற்கு நீ யானையாக மாறி விடுவாய் என்று சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். உடனே அவனும் கஜேந்திர ரூபமாகி, அதாவது ஒரு ஆணையாக மாறிவிட்டார். முனி சாபம் ஏற்றுக்கொண்ட மன்னனே, முனி சாபம் ஏற்றுக்கொண்ட மன்னனே, ஆனை வடிவம் பெற்று கொண்ட அரசனே, ஆனை வடிவம் பெற்று கொண்ட அரசனே, ஆண்டவனின் அருளை பெற்று அனுதினம் ஆனந்தமா ஆணை கூட்ட தலைவனாய் நின்றவனே, ஆண்டவனின் அருளை பெற்று அனுதினம் ஆனந்தமா ஆனை கூட்ட தலைவனாய் நின்றவனே, முனி சாபம் ஏற்றுக்கொண்ட மன்னனே. இப்படியாக ஒரு நாளைக்கு துக்தாம்போதே மத்தியபாஜி திரிகூடே, பார்க்கடலோடு நடுவில் இருக்கிற திரிகூட மலையில பெண் யானைகளின் நடுவில் விளையாடி கொண்டிருந்தான் கஜேந்திரன். ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்ததினால் தாகம் எடுக்கவே மலையின் அருகில் உள்ள ஒரு தாமரை தடாகத்தில் போய் தண்ணீர் குடிக்க போனான் கஜேந்திரன். அவனோட கஷ்டகாலம் பாருங்கோ. அந்த குளத்துல ஏற்கனவே வேறொரு முனிவரால், அதாவது மகரிஷி தேவலருடைய சாபத்தினால் கந்தர்வன் ஒருவன், ஹூஹூ என்ற பெயருடைய ஒருவன் அந்த குளத்தில் முதலியாக இருந்தான். ஹூஹூஸ்தாவத் தேவலஸ்யாபிசாபாத் கிராஹி பூதஸ் தஜ்ஜலே வர்த்தமானக சக்ராகைனம் ஹஸ்தினம் பாததேசே சாந்தியர்த்தம் கிஸ்ராந்தி தோசி ஸ்வகானா. இந்த கஜேந்திரன் குளத்துல கால் வைத்த உடனே அதன் காலை இந்த முதலியான கந்தர்வன் கவ்வி பிடித்து கொண்டு விட்டான். இதுவும் பகவானின் திருவிளையாடல் இல்லையா? பகவானுக்கு பக்தர்கள் சோதிப்பது என்பது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாடிக்கையும் வேடிக்கையாச்சே. கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் யானையாக போராடி கொண்டிருந்த போது அதுக்கு ஒரு உரிய காலம் வந்தது. விடிய காலம் வந்தது. முதலையின் வாயால் பிடிக்க செய்தார் பகவான். அப்போதுதானே 2 பேருடைய சாபமும் நீங்கிவிடும் அல்லவா? ஆர்த்தி வெக்த பிரார்த்தனா ஞான பக்தி சுண்டோ ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சன் பூர்வாபெஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் சோத்ரஸ்ரேஷ்டம் சோன்வகாதித் பராத்மன். ஞானமும் பக்தியும் வணங்க பெற்ற அவன் துதிக்கையால் உயர எடுக்கப்பட்ட தாமரை பூக்களால் பூஜித்துக் கொண்டு ஒரு அழகான சிறந்த சோஸ்திரத்தை சொன்னார். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. அப்படி துதிக்கிறான் கஜேந்திரன். ஓம் நமோ பகவதே தஸ்மை ஏதசிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய பரேசாய விதீமகி. எந்த சித்த ஸ்வரூபரான பகவான இந்த உடல் உயிருள்ளதாக ஆகிறதோ, எவர் அகில ஜெகத்திற்கும் ஒப்பற்ற தலைவரோ அந்த பகவானை வணங்குகிறேன், அந்த பிரணவ ஸ்வரூபியான அந்த இறைவனை தியானிக்கிறேன். நமோ நமஸ்தே அகில காரணாய
நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வகமாம்னாய மகாநவாய நமோ பவர்க்காய பராயணாயங்கிறார். அனைத்துக்கும் மூல காரணமான பகவானுக்கு என்று ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. முக்தி ரூபமான உங்களை பலமுறை நமஸ்கரிக்கிறேங்கிறான் பகவான். அது பகவானை நமஸ்கரிக்கிறேங்கிறான் கஜேந்திரன். மனம் உருகி கூப்பிட்ட உடனே பகவான் புறப்படுகிறார். அன்புடனே ஆண்டவனை அழைத்தாயே கஜேந்திரா, அன்புடனே ஆண்டவனை அழைத்தாயே, ஆசையுடன் ஓடி வந்தான் அகிலாண்டல், ஆசையுடன் ஓடி வந்தான் அகிலாண்டல், தும்பிக்கையை நீட்டி நீ தொழுதாயோ, தும்பிக்கையை நீட்டி நீ தொழுதாயோ, துயர் துடைக்க கருடன் மேல் வந்தாரோ, உன் துயர் துடைக்க கருடன் மேல் வந்தாரோ, நம்பிக்கையன் சாபமதை தீர்த்தாரோ, நம்பிக்கையுடன் சாபமதை தீர்த்தாரோ, நல்வாழ்வு தந்து விட்டான் நாராயணன், நல்வாழ்வு தந்து விட்டான் நாராயணன், கரி நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன். அன்போட கூப்பிடுறார் கஜேந்திரன், கூப்பிடுறான் பகவானை, கூப்பிடுறான். மனமுறி கூப்பிடுறத அவனோட துன்பத்தை உணர்ந்து சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி தேவர்கள் எல்லாம் துதி. இப்படி கஜேந்திரன் மனமுருக கூப்பிட்டப்போ அவனுடைய துன்பத்தை உணர்ந்து சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி தேவர்கள் துதிபாடி கொண்டு நாற்புறமும் சூழ்ந்து வர எதவே வடிவெடுத்த கருடன் மேல் ஆரோகணித்து கொண்டு ரொம்ப வேகமாக இவன் இருக்குமிடம் வந்தார். முதலை முழு வலிமையுடன் இருப்பதால் வலி பொறுக்க முடியாமல் இருந்தபோது கருடன் மேல் வரு ஸ்ரீஹரி பகவானை கண்டது கண்ணில் நீர் வழிய தாமர பூவுள்ள தன் துதிக்கை உயர தூக்கி நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே என்று அவன் சொல்றான். உறக்க சொல்லும்போது பகவான் அப்படியே மனசு இறங்கி கருடன் மேலிருந்து வெகு வேகமாக இறங்கி அந்த யானையை முதலியிடம் இருந்து வெளியே இழுத்து காப்பாற்றினார். தன் சக்கரம் கொண்டு முதலை வாயை பிளந்து கஜேந்திரனை விடுவித்தார். கருட வாகனா நாராயணா, கருட வாகனா நாராயணா, கருணை உருவான நாராயணா, கருணை உருவான நாராயணா, பக்தரை காத்திடும் நாராயணா, பக்தரை காத்திடும் நாராயணா, பரமதயாளா நாராயணா, ஹரி நாராயணா, சாபத்தை போக்கி மோட்சத்தை அருளி, சாபத்தை போக்கி மோட்சத்தை அருளி, சுபிட்சம செய்தாய் நாராயணா, சுபிட்சம செய்தாய் நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா. இப்படியாக கஜேந்திரனுக்கு சாயுஜ பதவியை கொடுக்கிறார், கந்தர்வனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அப்படி பகவான் நல்ல பக்தியோடு இருந்தாக்க பகவான் எல்லாம் செய்வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கஜேந்திரனோடு. ஏதத் கிருத்தம் துவாஞ்சமாஞ்ச பிரகேயோ ஏசோயம் பூயசே ஸ்ரேயசேசியா. இந்த கதையும் உன்னையும் என்னையும் எவன் விடிகாலம்புற பக்தியோடு சொல்றானோ அவன் இந்த பயனடைவா என்று பகவான் அவன் சொல்லிட்டு வைகுண்டம் போய் விடுகிறார். நாராயணா இளகுரு பகவான் நமஸ்தே, நாராயணா இளகுரு பகவான் நமஸ்தே, நாராயணா இளகுரு பகவான் நமஸ்தே. நாமளும் இந்த கதையை பக்தியோடு காண்பர் சொல்லுவோம், நல்ல பயனை அடைவோம், பகவானோட அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். ஆனால் அப்புறம் இந்த கஜேந்திர மோட்சம் நடந்த இடம் தமிழ்நாடு ஸ்டேட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் முக்கூடல் என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே அத்தாழநல்லூர் என்று ஒரு இடம் இருக்குது. அங்கே நடந்ததாயிட்டு அவர் சொல்கிறார்கள், தெரியவில்லை, நமக்கு அதுக்குள்ள ஆதாரம் தெரியலை. எதானாலும் பகவானோட நல்ல பெருடம் இந்த கஜேந்திர மோட்சங்கிற இந்த காவியம், இந்த நாராயணத்தில் தசகம் 26 நாராயணப்பட்டது ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நம்ம எல்லாரும் பயன்பெறுவோம். நாராயணா அகிலகுரு பகவான் நமஸ்தே, நாராயணா அகிலகுரு பகவான் நமஸ்தே,
நாராயணா யோருபவஸ்தே. நமஸ்காரம்.